மல்லி நம்ம கதிரேசன் திரும்பவும் களத்தில் இறங்கிட்டார். கதிரேசனை பொறுத்த வரைக்கும் தான் பொண்ணு இறந்து போனதுக்கு காரணம் அந்த விஜய் தான். அதுக்காக விஜயை பழி வாங்கணும் அப்படின்னு பல வருஷமாக விஜயை பழி வாங்க துடிச்சிட்ருக்காரு. அதுக்கான சப்போர்ட் தான் கதிரேசனுக்கு கிடைக்கல. இப்போ ஒரு பக்கம் ராஜேஸ்வரி விஜயோட சொத்தெல்லாம் பிடிங்கிக்கிட்டு விஜயோடைய எல்லா நிம்மதியும் கெடுத்தாச்சு. இன்னும் விஜய்கிட்ட இருக்கிறது அந்த வெண்பா மட்டும்தான். வெண்பா தான் விஜயோடைய உயிரே. ஸோ இதுக்கப்புறம் மேலே இருக்கிற விழுத விட்டதை விட அந்த மரத்தோடைய ஆணி வேற அசைக்க முடிவு பண்ணிட்டாங்க நம்ம ராஜேஸ்வரி. கதிரேசன் ஒரு பக்கம் எப்படியாவது வெண்பாவை தான் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு தான் பொண்ணு மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது ராஜேஸ்வரிக்கு ஞாபகம் வருது. அப்போது விஜய்கிட்ட இருக்கிற வெண்பாவை விஜய்கிட்டேருந்து பிரிச்சிட்டோம்னா அப்புறம் விஜய் அவ்வளோதான், ஒன்றும் இல்லாத ஒரு வேஸ்ட்டு பேப்பர் மாதிரி ஆகிடுவான். ஸோ வெண்பாவை நினச்சி அவனே தினம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ணி அவனால் வாழவே முடியல அப்படிங்கிற ஒரு நெருக்கடிக்கு வந்துடுவான். அந்த நேரம் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்ம காலில் வந்து அவன் விழுந்து தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி கதிரேசன் இந்த ஒரு பக்கம் என்ன பண்ணுறாரு, ஜோசியர் கொண்டு வந்து பார்க்குறாரு. ஜோசியர் சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணுடைய சாயல் தான் அந்த பேத்தி. ஸோ அந்த பேத்தி நீங்கள் வளர்த்திங்கன்னா உங்கள் பொண்ணை பற்றின எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உங்கள் பொண்ணு கூட நீங்கள் வாழ்கிற மாதிரி சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டில் பல கண்டம் இருக்குது. இப்போ அந்த பொண்ணு பல கஷ்டங்கள் அனுபவிச்சுட்ருப்பா. ஆனால் அதுவே அந்த பொண்ணை கொண்டு வந்து நீங்கள் வளர்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. உங்கள் பொண்ணை வளர்க்குற மாதிரி அந்த பொண்ணை பார்த்துக்கலாம் நீங்கள் அப்படின்னு ஜோசியர் ஏருக்கு மாறா ஒரு சில விஷயங்களை கொளுத்து போட்டு போகிறாரு. கதிரேசனுக்கு அதே சிந்தனையாக இருக்குது. நம்ம பொண்ணு எதுக்காக அங்கே போய் கஷ்டப்படணும், நம்ம பேத்தி கொண்டு வந்து இங்கேயே வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவும் பண்ணுறாங்க. உடனே நம்ம கதிரேசன் வக்கீலை கூப்பிட்டு என்னையா பண்ணுற, என் பொண்ணோட கொலை வழக்கு இன்னமும் ஒரு முடிவுக்கே வந்துடுச்சு. அந்த வெண்பா இங்கே கொண்டு வரத்துக்கு திட்டம் போடியான்னு சொன்னேன், அதுலேயும் நீ ஒன்றும் பண்ணலை, நீ எதுக்கு தான் வக்கீலாக இருக்க அப்படின்னு கதிரேசன் வக்கீல்கிட்ட சண்டை போகிறாரு. வக்கீல் ஒன்று, இங்கே பாருங்கள் சார், நானும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், நம்மளும் தான் சொல்கிறேனே, எல்லா இடத்துலையும் கேஸ் போட்டாச்சு. ஆனால் அந்த விஜய் ரொம்ப தந்திரமாக செயல்பட்டு வெண்பாவை தான் கூடயே இருக்க வச்சிட்டான். இப்பயும் ஒன்று கெட்டு போலங்க. நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்ன அப்படின்னா, நான் சொல்கிறத மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வெண்பா நம்மகிட்ட வந்துடுவா. அதுக்கப்புறம் யாராலையும் வெண்பாவை பிரிக்கவே முடியாது. என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, உங்கள் பொண்ணு ரேணுக்கா செத்து போனாங்க இல்லையா, ஸோ உங்கள் பொண்ணு ரேணுக்கா சாகலை, உங்கள் பொண்ணு ரேணுக்காவை கொன்று இருக்காங்க, அதுவும் கொலை பண்ணது விஜய் தான் அப்படின்னு நேரில் பார்த்த மாதிரி ஒரு சாட்சி மட்டும் நமக்கு வேணும். அந்த சாட்சி மட்டும் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த விஜயால் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே போனாலும் சரி அந்த கேஸ் நம்ம பக்கம் சாதகமாக அமையும். அப்படி விஜய் கொலைக்காரன்னு முடிவானுச்சுன்னா அதுக்கப்புறமா ஒரு கொலைகாரன்ட்ட எந்த ஒரு குழந்தையும் வளர்கிறதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. குழந்த ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட வந்துடும். அது இப்போ இல்லை, அதுக்கப்புறம் விஜய் என்ன செஞ்சாலும் சரி தலைகீழனாலும் வெண்பா விஜய்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இது ஒன்று மட்டும்தாங்க வழி. எனக்கு தேவை இந்த கேஸை திரும்ப ரீஓப்பன் பண்ணுறதுல எனக்கு ஒரு ஆதாரம், ஒரு சாட்சி அப்படின்னு நம்ம வக்கீல் சொல்கிறாரு. அந்த நேரம் பார்த்தா நம்ம ராஜேஸ்வரி கதிரேசன்ட்ட பேசலாம்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வரவும் இங்கே வக்கீல் சொன்னதை கேட்டு கதிரேசன் இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிற்கிறாங்க. அப்போ தான் ராஜேஸ்வரி கை தட்டுறாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டுறதை பார்த்த கதிரேசன் பார்க்குறாரு ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி பார்த்ததும், ஏ ராஜி, நீ எதுக்கு இங்கே வந்த, என்ன உனக்கு அப்படின்னு கேட்க, என்னம்மாம்மா என்ன போய் இப்படி பேசுகிறீங்க, நான் உனக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன். வக்கீல் சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டேன். பாவம் தான், கஷ்டம்தான் இல்லை, ஒரு வயசான நேரத்தில் ஒரு பேத்தியை கூட கூட வச்சுக்க முடியலன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அந்த விஜய் தான் அந்த மல்லிப்பூ கேட்டு ரொம்ப ஓவராக ஆடிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்ல, ராஜேஸ்வரி உனக்கு என்ன வேணும் இப்போது அதை சொல்லு, ஏமாம்மா கோவப்படுறீங்க, இங்கே பாரு, நான் உங்ககிட்ட பேசுறது விரும்பலை, உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு. மாமா உங்களுக்கு வெண்பா வேணும், அதை பற்றி பேச தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, கதை சொன்னேன், என்ன வெண்பா பற்றி பேச வந்தியா, நீ என்ன பேசுவார் வெண்பா பற்றி. மாமா உங்களுக்கு எப்படி விஜயை பிடிக்கலையோ அதே மாதிரி எனக்கும் இப்போது விஜயை பிடிக்காது. நான் ஒன்றும் விஜய்க்கு அக்காவாக வரல, ராஜேஸ்வரியாக தான் வந்திருக்கேன். ஸோ ராஜேஸ்வரியா கதிரேசன் மாமாவுக்கு உதவி பண்ணலான்னு வந்திருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், நான் வேணால் உதவி பண்ணுறேன், இல்லைனா நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. கதிரேசன் ஒன்று, இல்லை ராஜேஸ்வரி, நீ என்ன உதவி பண்ண போகிற, ஏன் என்னாச்சு உனக்கு விஜய்க்கும் அப்படின்னு சொல்ல, எனக்கு விஜய்க்கும் என்ன ஆச்சுங்கிறதுலாம் தேவையில்ல மாமா, உங்களுக்கு இப்போ வெண்பா வேணும் அவ்வளோதானே, எனக்கு விஜய்கிட்ட வெண்பா பிரிக்கணும், உங்களுக்கு வெண்பா வேணும். ஸோ 2 பேருக்கும் ஒரே குறிக்கோள் தான், ஒரே எண்ணம் தான், ஒரே சிந்தனை தான், நாம ஏன் சேர்ந்து செயல்படக்கூடாது அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்ல, என்ன ராஜேஸ்வரி சொல்கிற, ஆமாம் உங்களுக்கு தேவை இப்போதைக்கு ரேணுக்காவை விஜய் தான் கொலை பண்ணான் அப்படின்னு ஒரு சாட்சி, அவ்வளோதானே, அந்த சாட்சி நான் ரெடி பண்ணுறேன், நீ ரெடி பண்ணியா. இங்கே பாருங்கள், சாட்சிங்கிறது யாரோ ஒருத்தன் சொல்லக்கூடாது,
அதே வீட்டில் விஜய்க்கு ஃபேவராக இருக்கிற ஆள் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வக்கீல் சொல்கிறாரு. கண்டிப்பாக, ஏன் நானே சொல்கிறேன், நான் விஜய்க்கு அக்கா தானே. ஸோ நான் அந்த வீட்டில் தான் இருந்தேன். ரேணுகாவை விஜய் தான் கொலை பண்ணான்னு சொல்லி நானே சொல்கிறேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்ல, கதை சொன்னேன். ராஜேஸ்வரி, உண்மையாக சொல்கிற, நீயும் சொல்லுவே சாட்சி எங்களுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லுவேம்மா, கண்டிப்பாக சொல்லுவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் கல்யாண நாள் வருது. இது 2 நாள் தான் இருக்குது. அது இந்த 2 நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்னு அன்னபூர்ணி நம்ம விஜய்கிட்ட பேசுகிறாங்க. பாவம் மாப்பிள்ளை மல்லிக்கு இன்னும் 2 நாள் வந்தால் 1 வருஷம் ஆக போகுது. ஆனால் அவள் உங்களால் எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்கல அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவளை கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்குங்க மாப்பிள்ளை அப்படின்னு அன்னபூர்ணி விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கல்யாண நாளுக்கு அப்புறம் என்ன பாருங்கள், மல்லியோட வாழ்க்கை நான் வேறு மாதிரி மாற்ற போகிறேன் அப்படின்னு விஜய் வாக்கெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. அதே மாதிரி ராஜேஸ்வரி, சரி மாமா, நாம் இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். கதை சொன்னேன், இங்கே போய் ராஜேஸ்வரி, நீ மட்டும் எனக்கு இந்த உதவி பண்ணிவிடு, நான் என் சொத்தில் பாதி உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு கதைசன் சொல்ல, பணாசை ராஜேஸ்வரியும் சரி மாமா கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வக்கீல் உடனே, அப்போ நான் கேஸை ஃபைல் பண்ணுவா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபைல் பண்ண வேணாம், இன்னும் ஒரு 2 நாள் கழித்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எதுக்கு 2 நாள் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இன்னும் 2 நாளில் விஜய்க்கு மல்லிக்கும் கல்யாண நாள் வரப்போகுது. அன்னைக்கு இந்த கேஸை ஃபைல் பண்ணுங்கள். அன்னைக்கு தான் விஜய் நாம் அரெஸ்ட் பண்ணணும். விஜய் அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளணும். வெண்பாவை அவன்கிட்ட பிரிக்கணும். இது எல்லாமே அந்த கல்யாண நாளில் தான் வரணும். அப்போ தான் மல்லி ராசி இல்லாதவ, அதனால தான் அவன் கல்யாண நாளில் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு மல்லியையும் விஜய்கிட்டேருந்து பிரிக்க முடியும், வெண்பாவையும் விஜய்கிட்ட பிரிக்க முடியும். விஜயை ஒரு தனி மரமாக நிற்க வைக்கணும். அப்போ தான் விஜய் யோசிப்பான் கொஞ்சமாச்சும். இப்போது விஜய் எதையுமே யோசிக்கிறதில்ல. அந்த மல்லி எது சொன்னாலும் பூம்பு மாடு மாதிரி தள்ளி ஆட்டிகிட்டு இருக்கான் மாமா அப்படின்னு சொல்ல, ராஜேஸ்வரி, பரவாயில்ல, நீ என்னை விட பெரிய புத்திசாலி தான், என்னை விட பயங்கரமாக யோசிக்கிறிய. லாயரு, இன்னும் 2 நாள் கழித்து கேஸை ஃபைல் பண்ணுங்கள். நமக்கு சப்போர்ட்டாக ராஜேஸ்வரி இருக்கா. இந்த முறை கேஸில் எதுவும் தப்பிக்கக்கூடாது. அந்த விஜய்க்கு எதிராக நம்ம ராஜேஸ்வரி கண்டிப்பாக சாட்சி சொல்லுவாள். கோர்ட்டில் சாட்சி சொன்ன உடனே அவன் தான் குற்றவாளின்னு சொல்லி அவனை கைது பண்ண வைக்கணும். வெண்பாவை நம்ம பக்கம் கொண்டுட்டு வரணும். இங்கே பாருங்கள், இதில் எந்த ஒரு பிரச்சனை கூடாது, புரியுதா? ஐயா, நான் கேட்டது உங்கள்கிட்ட ஒன்று தான், சாட்சி பக்கத்தில் நிற்குது. இனிமேல் எனக்கு என்ன கவலை? நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இன்னும் ஒரே வாரம் தான் உங்கள் பேத்தி உங்கள் கையில் இருக்க போகிறாங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கிளம்பி போயிடாரு. கதிரை சொன்ன ராஜேஸ்வரியை பார்த்து, ரொம்ப நன்றி ராஜேஸ்வரி, ப்ளீஸ்மா, நீ மட்டும் கடைசி நேரத்தில் காலவாயிடாதம்மா, உன்னை நம்பி தான் நான் இருக்கேன். மாமா, என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? இந்த ராஜேஸ்வரி வாக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டா, கொடுத்துட்டானா வாக்குக்காக என்ன வேணும் பண்ணுவா. பயப்படாமல் இருங்க, இன்னும் 2 நாள் தான். நீங்கள் விஜய் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், விஜய் அரெஸ்ட் பண்ணலாம், நான் கோர்ட்லேருந்து சாட்சி சொல்லுவேன், உங்கள் பேத்தி உங்களுக்கு தான், புரியுதா அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கதிரேச ஒன்று, பரவாயில்லையே, ராஜேஸ்வரி அவளாவே நமக்கு உதவி பண்ண சொல்லியிருக்கா. எது எப்படியோ, யார் என்ன பண்ண நமக்கு என்ன, நமக்கு தான் நம்ம பேத்தி அப்படின்னு சொல்லி கதிரேசனும் பிளான் பண்ணுறாரு. ஸோ கல்யாண நாளுக்கு அப்புறம் வாழ்க்கையை டோட்டலாக மாற்ற போகிறேன் அப்படின்னு நம்ம விஜய் சொன்னார். ஆனால் கரெக்டாக கல்யாண நாள் அன்றைக்கி தான் விஜயை கைது பண்ண போகிறதுக்காக ராஜேஸ்வரி திட்டம் போட்டிருக்காங்க. இந்த சதி திட்டத்துலேருந்து நம்ம விஜய் எப்படி தப்பிக்க போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.